கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். நாம் கிருபை பெற்றவர்களாக இருக்கிறோம். இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளுக்கு அந்த கிருபை கொடுக்கப்படுகிறது. நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக மாற்றப்படுகிறோம். ஆபிரகாமின் சந்ததியாக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக ஆபிரகாமின் சந்ததி அதற்குள் நாம் வந்திருக்கோம். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு நிறைவேற்றப்படுகிறது. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த உடன்படிக்கையின்படி நாம் அவருடைய ஆசீர்வாதத்திற்கு, அவருடைய ஜென்ரேஷனுக்கு கூடிய, அவர் சந்ததிக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கும் நிறைவேறும். அது சம்பந்தமாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். நாம் செய்த காரியத்தினால நமக்கு அது வருவதில்லை. நாம் பாவிகளாக இருக்கையிலே கர்த்தர் நம் மேல் கிருபையாக இருந்து நம்மை ரட்சித்து நமதை ஆபிரகாமின் சந்ததியாக மாற்றியதால், நாம் மாறியதனால், அவர் ஏற்றுக்கொண்ட இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு சில காரியங்கள் கொடுக்கப்படுது. அது ஆசீர்வாதத்தின் ஆசீர்வாதம், பலத்தின் மேல் பலன். பஞ்சகாலத்திலும் நாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உலகமே பற்றாக்குறையில் இருந்தாலும் கர்த்தர் அதன் மத்தியிலே நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். வேர்ல்ட் ரிசெஷன், எக்கனாமிக்கல் டவுன்ஃபால் எது இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால, அந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலாக இருப்பதனால நமக்கு பார்த்திங்கன்னா கர்த்தர் நம்மளை மீட்டெடுத்தனால, இருளின் அதிகாரத்திலிருந்து வெளிச்சத்தின் அதிகாரத்துக்கு நம்ம கொண்டு வந்ததுனால பார்த்திங்கன்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நம்ம எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். அது சம்பந்தமாக தான் நம்ம ஆதியாகவும் 45ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு பற்றி நாம் வாசிக்கிறோம். உங்களால் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். யோசேப்பு உங்களுக்கு எகிப்திற்கு அடிமையாக தன் சகோதரரால் விற்று போடப்படுறான். அதற்கு பிறகு எகிப்தில் அடிமையாக இருக்கிறாரு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா செய்யாத ஒரு குற்றத்திற்காக அவர் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அங்கே பார்த்திங்கன்னா தரிசனத்திற்கு அவர் சரியான தரிசனத்தை இன்டர்பிரட் பண்ணி பார்த்திங்கன்னா அதன் மூலமாக பார்த்திங்கன்னா உயர்வு, அந்த எகிப்திலே 2வது பொசிஷனுக்கு கிடைக்கக்கூடிய பார்வோனுக்கு அடுத்த விதமாக அவர் மேலே உயர்த்தப்பட்ட ஒரு காரியம். அப்பேற்பட்ட காரியத்திலையும் பாருங்கள், யோசேப்பு தன் சகோதரர்களால் விற்று போட்ட போதும் அதை மனதில் வைத்து கொண்டு அவர்களை பழிவாங்க வேண்டும், சகோதரர்களால் அப்படி செய்தார்கள் என்று நினைக்காமல் ஒரு மன்னிக்கக்கூடிய ஒரு யோசேப்பை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி படிக்கிறோம் உங்களுக்கு. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்று எல்லோருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவர் அருகில் இருக்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டார் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரனை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனா இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவருடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கம் முற்றி இருந்ததினாலே அவனுக்கு உத்தரவு சொல்ல கூடாமல் இருந்தார்கள். பாருங்க, he introduces himself to his own brothers. நான் யோசேப்பு, ஐ ஆம் ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது பார்த்தீங்கன்னா தன் தகப்பன் உயிரோடு இருக்கிறானான்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நமக்கு பார்க்குறவங்களுக்கு. அந்த அளவுக்கு தகப்பன் மேலே ஒரு அன்பு பாசமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வளர்ந்த யோசேப்பு தான் பார்த்திங்கன்னா முதலாவது அவனை கேட்குறது பார்த்திங்கன்னா இன்னும் என் தகப்பன் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்கக்கூடிய ஒரு காரியம். அவங்க பயப்படுறாங்க, உத்தரவு சொல்ல பயப்படுறாங்க. காரணம் பார்த்திங்கன்னா ஏன்னா அவங்க தான் இவரை குழியிலே போட்டு எகிப்திலே அப்புறம் எடுத்து எகிப்து தேசத்துக்கு அடிமையாக விற்றவர்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரி நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிற இடத்தில் விற்று போட்ட ஒரு சகோதரனாய் யோசேப்பு நான் தான். அப்பயும் சொல்கிறான், ஐ ஆம் த ஜோசப், நீங்கள் என்னை எகிப்திற்கு போகிற விற்று போட்டீர்கள், அந்த சகோதரன் யோசேப்பு நான் தான். என்னை விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம்.
ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்பே அனுப்பினார் என்றான். பாருங்க, எவ்வளோ ஒரு அருமையான ஒரு விஷயத்தை சொல்கிறான்னு பாருங்க. நீங்கள் இனி விற்று போட்டதுனால சஞ்சலப்படாதீங்க, டு நாட் ஒரி அபவுட் இட். என்னை பார்த்து பயப்பட தேவையில்லை. தேவன் தான் அந்த காரியத்தை செய்தார். முன்னே செய்கிற கோலலாவைகளை முன்னே சென்று நமக்கு நேராக செய்யக்கூடிய தேவன் அப்படின்னு அந்த தேவனை முன்னிறுத்தி பேசக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. பாருங்கள், அவர் சொல்கிறாரு, தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாய் பஞ்சம் உண்டாயிருக்கிறது, இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பாற்றுவதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பாருங்க, தேவன் தான் என்னை உங்களுக்கு முன்னே இங்கே அனுப்பி இந்த ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கும்படி செய்தார் என்று உங்களை ரட்சிக்கும்படியாகவும் உங்களுக்கு உயிரோடு காப்பதற்காகவும். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு யோசனையாக யோசிப்பு யோசிக்கக்கூடிய ஆளாக இருக்கார் பாருங்க. அதனால தான் இயேசுவுக்கு அவரை ஒப்பனையாக பேசக்கூடிய காரியம் தன் சகோதரரை மன்னிக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அன்றைக்கு இருந்த பொசிஷனுக்கு நாம் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் இருந்தோம்னா நாம் இதே மாதிரி யோசிப்போமா என்று கேட்டால் அது சந்தேகமான ஒரு காரியம்தான். ஏன்னா அந்த சிறு வயதில் அவனை தள்ளி போட்டு பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் பாருங்கள், தேவனை முன்னிறுத்தி பேசக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறான். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, அதாவது இது ஆபிரகாமின் வம்சம், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும், பாருங்க, டு சப்போர்ட் யூ, பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அப்போ நாமும் ஆபிரகாமின் சந்ததி தான். நாம் சந்ததி அழியாமல் இருப்பதற்காக நமக்கும் தேவன் இது போல சில காரியங்கள் முன்னே சென்று சில காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதற்காக நம்ம நன்றி சொல்கிறார் இருக்கிறவங்களுக்கு. எனக்கும் இப்பேற்பட்ட ஒரு இடத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, நாங்களும் ஆபிரகாமின் சந்ததி தான். அதுக்காக சொல்கிறாரு, உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க. அப்போ நம்ம ஜென்ரேஷன் ஒழியாமல் இருப்பதற்கு தேவன் செய்த ஒரு காரியம் என்று அப்படி தான் அந்த காரியத்தை யோசிப்பு பார்க்குறாரு. ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனை என்னை விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதும் அதிபதியாகவும் வைத்தார். பாருங்கள், நீங்கள் அல்ல, நீங்கள் தான் அனுப்பிச்சிங்க, ஃபிசிக்கலாக தூக்கிங்களை போட்டீங்க அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அவர் சொல்கிறாரு, நீங்கள் அல்ல, தேவனே என்னை விடத்திற்கு என்னை அனுப்பி, தேவனே இந்த இடத்துக்கு என்னை அனுப்பியிருக்கார். இந்த உயர்ந்த இடத்துக்கு அனுப்புனது தேவன் தான். அந்த ப்ராசஸில் வேணால் அவங்க பிரதர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கலாம். ஆனால் அந்த காரியம் பார்த்திங்கன்னா அது நடந்ததுக்கு காரணம் தேவன் தான், நீங்கள் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்வான ஒரு சிந்தனை. அது மாத்திரமல்ல, நம்முடைய வம்சம் அழியாதபடிக்கு, ஆபிரகாமின் வம்சம், ஈசாக்கு யாக்கோபின் வம்சம் ஒழியாதபடிக்கும் அது வளர்வதற்காகவும் அதற்கு தேவைகளை சந்திப்பதற்காகவும் தேவன் முன்னே போய் இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் சொல்கிறார். உங்களுக்கு இன்னொரு விஷயம் பாருங்கள், கிருபையின் மூலமாக அந்த கிருபை அவங்க பிரதர்ஸ்க்கு அவங்களுக்கு இந்த இடத்துக்கு அவங்களுக்கு தகுதியற்றவர்கள். ஏன்னா சொந்த தம்பியவே அவங்க குழியில் தள்ளி அப்புறம் எடுத்து அவர்கள் எகிப்திற்கு விற்று போடுகிறார்கள். அவர்களுக்கு இந்த இடத்துல அவங்க பிரதர்ஸ் சொல்றதுக்கு தகுதி இல்லை. அதே மாதிரி இந்த பஞ்ச காலத்தில் ஏற்கனவே 2 வருஷம் போயிடுச்சுன்னு 5 வருடங்கள் பஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவர்களை காப்பாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். தகுதியற்றவர்கள், சொல்லப்போனால் ஒரு எதிரிகள், அவர்களுக்காக ஒரு தவறான விஷயத்தை யோசிப்பை செய்தவர்களுக்கு கூட பாவம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஆபிரகாமின் சந்ததினால் அந்த உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறனால பார்த்திங்கன்னா அந்த தகுதியற்றவர்களுக்கு அந்த கிருபையின் மூலமாக அவர்களுடைய உயிரும் காக்கப்படுகிறது, அவர்களுடைய வம்சமும் காக்கப்படுகிறது, அவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. உங்களுக்கு
அவர்கள் வந்து ஒரு தேவைக்கும் அதிகமான காரியங்களை அங்கே வந்து யோசேப்பின் மூலமாக பெற்றுக்கொள்கிறார்கள். அதுதான் தேவனுடைய கிருபை. நாம் செய்த காரியத்தினால் தேவன் நமக்கு செய்வதல்ல, அவருடைய கிருபையின் நிமித்தம் அதை விசுவாசத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அவர் கிருபையின் மூலமாக தான் அந்த யோசேப்பின் சகோதரர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு உயர்வான பஞ்ச காலத்தில் அவர்களுக்கு ஒரு அடைக்கலம், அது மாத்திரமல்ல அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுது, ஒரு நிம்மதியான வாழ்க்கை, பஞ்சத்தின் மத்தியிலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இதுதான் தேவன் நம்மோடு பேசக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது உங்களுக்கு. அப்பா சொல்கிறாரு, நீங்கள் சீக்கிரமாய் தகப்பனிடத்தில் போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் உங்களுக்கு. பாருங்கள், யோசேப்புக்கு வந்து தகப்பன் மேலே உள்ள அன்பு, தாமதிக்க வேண்டாம், அதிபதியாக என்னை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. நமக்கும் கர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா உயர்வான பதவியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உயர்வு மேல் உயர்வு. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நாம் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள், எப்பேற்பட்ட நம்மளுக்கு எதிரிகள் இருந்தாலும் சரி, எதிர்ப்புகள் இருந்தாலும் சரி, நாம் எடுக்கக்கூடிய அந்த குவாலிட்டி டிசிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்கள் மேல் உள்ள அந்த எதிர்ப்புத்தன்மை அல்லாட்டி வந்து பழிவாங்கும் நோக்கம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அவங்களுக்கு. அவர் வந்து ஜெயிலில் இருந்திருக்காரு. அப்போ கூட அவர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேளை விரோதமாக இருக்கவங்க என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, தன் பிரதர்ஸ்னால தான் அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த எதிர்ப்பை அவர்கள் மனசுக்குள்ளே போட்டு யோசித்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த காரியத்தை சாதாரணமாக டைஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஆனால் யோசிப்பு அதை அவங்கள பார்த்துட்டு அழகாக அதை ஹேண்டில் பண்ணுறாரு. அவர் அழுகிறாரு. அப்பேற்பட்ட ஒரு காரியம்தான் தேவ மனிதனுக்கு உள்ள ஒரு காரியம். நமக்கு அந்த மன்னிக்கக்கூடிய சக்தி அதெல்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்முடைய உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போய் வைக்கவங்களுக்கு, நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். உமக்கு உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனை யோசிப்பு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்கள். பாருங்கள், இன்னும் 5 வருஷத்துக்கு பஞ்சம் இருக்கும். ஏன்னா இதை தீர்க்க தரிசனமாக அந்த கனவை வந்து சொன்னதே வந்து யோசிப்பு தான். 7 வருஷம் வந்து செழிப்பு இருக்கும், அப்புறம் 7 வருஷம் பஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ இது ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. அங்கிட்டு ஒரு 7, இங்கிட்டு 2, 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. யோசிப்பு சொல்ல என்று சொல்லுங்கள். அதை யாவற்றிற்கும் பாருங்கள், மிருக ஜீவன்களும் அவர்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுது, அவங்க குடும்பத்தார்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். யாரையுமே விட்டு வைக்கல. இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் எல்லாவற்றும் இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அப்போ நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வறுமைக்கு நாம் வந்து வறுமைக்குள் இருக்கணும் அவசியம் கிடையாது. வறுமை வராதபடிக்கு பஞ்சம்தான், உலகம் முழுவதும் பஞ்சம் உள்ள அந்த நேரத்தில் வறுமை வராதபடிக்கு உங்களை காக்க வல்லவராக தேவன் இருக்கார். ஒருவேளை நீங்கள் இப்போ வறுமையில் இருக்கிறீங்க அப்படின்னா, கடனில் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு பற்றாக்குறை இருக்கீங்க அப்படின்னா, இந்த தேவனை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை தருகிற தேவனாக இருக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு காரியம் உங்களுக்கு தயவு கிடைப்பதற்காக கர்த்தர் உங்களை அழைத்து செல்லக்கூடிய தேவனாக இருக்கிறார். அது எப்படி கிடைக்குன்னு தெரியல, ஆனால் அவர் தான் ஊற்றும் ஆதாரமாக இருக்கிறார். அந்த வறுமையிலிருந்து உங்களை விளக்க வல்லவராக இருக்கிறார். அந்த வறுமையிலிருந்து உங்களை விளக்கி உங்களை காத்து ஐஸ்வர்யத்திற்கு நோக்கி எடுத்துக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். அதான் சொல்கிறாரு, உங்களை ஐஸ்வர்யத்திற்கு நோக்கி அவங்கள வர சொல்லுங்க. எல்லாவற்றையும் தன் ஆடு மாடுகள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் நல்லவரும் வல்லவருமாக இருக்கிறார். அதான் நம்முடைய தேவன். எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாக இவ்விடத்துக்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி தன் தம்பியாகிய பென்யமீனின் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். பென்யமீனும் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். பென்யமீன் தான் அவனோட ஓன் பிரதர். ரேச்சலுக்கு பிறந்த 2 பேர், ஒன்று வந்து ஜோசப், இன்னொன்று வந்து பெஞ்சமின். இந்த 2 பேர் தான். அதனால தான் தம்பி மேலே இன்னும் ஒரு பாசம் அவனுக்கு. ஓன் அம்மாவுக்கு, ஒரே அம்மாவுக்கு பிறந்தவங்க தான். அதனால் பார்த்தீங்கன்னா கட்டி கொண்டு அழுதான்.
பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டிக்கொண்டு அழுதான். அதற்கு பின் அவர் சகோதரர் அவனோட சம்பாஷித்தார்கள். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபியர் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. தென் அதுக்கு பிறகு தான் சம்பாஷித்தார்கள் என்று போடப்பட்டிருக்கு. அப்புறம் தான் ஓரளவுக்கு ஒரு ஃப்ரீயாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் வந்தார்கள். யோசேப்பின் சகோதரர் வந்தார்கள் என்கிற சமாச்சாரம் பார்வோன் அரண்மனையில் பிரசித்தமான போது பார்வோனும் அவருடைய ஊழியக்காரரும் சந்தோஷம் அடைந்தார்கள். பாருங்கள், யோசேப்புக்கு அவங்க குடும்பம்லாம் வந்தோடனே பார்வோனும் அவங்க குடும்பத்தார் கூட ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. பார்வோன் யோசேப்பை நோக்கி, நீ உன் சகோதரனை சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் கழுதைகள் மேல் பொதியேற்றி கொண்டு புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போய் உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு இடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு எகிப்து தேசத்திலே நன்மையை தருவேன், தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். நன்மையை தருகிற தேவனாக இருக்கிறார். தேசத்தின் கொழுமை, த பெஸ்ட் இன் த நேஷன், அப்படிதான் இங்கிலீஷில் போட்டிருக்கு உங்களுக்கு. ஹீல் கிவ் யூ த பெஸ்ட், கொழுமையான காரியங்கள் தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். பாருங்கள், கூட்டுவாங்க. இதுதான் ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். கொழுமையான காரியங்கள். போகிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய், வருகிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் ஆசீர்வாதம் இருக்கும் உங்களுக்கு. தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். வில் ஈட் த பெஸ்ட். அதுதான் நம்ம கர்த்தர் நம்மை வைத்திருக்கக்கூடிய ஒரு காரியம். கூட்டிட்டு வர சொல்லி எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டை உங்களுக்கு கொடுப்பேன். அதே வாக்குத்தத்தம் இப்பொழுது நமக்கு கர்த்தர் சொல்கிறாரு. ஹீ வில் கிவ் அஸ் தி பெஸ்ட் இன் த நேஷன். பஞ்சமாக இருக்கலாம், எக்கனாமிக்கல் டவுன்ஃபாலாக இருக்கலாம், எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், பெரிய டவுன்ஃபால் நடந்துக்கிட்டு இருக்கலாம், வேர்ல்டு ரிசெஷனில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். நீங்கள் கொழுமையானதை சாப்பிடுவீர்கள். He will give you the best in the nation. That is what God promises you. எப்பேற்பட்ட சூழ்நிலையும் சரி, வறுமையை உங்களிடத்தில் எடுத்து போடக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனை தான் நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். அவரை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட இயேசுவை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்கு மாத்திரமல்ல, நம்மை சார்ந்த குடும்பத்தாருக்கும் நம்மை சேர்ந்த அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா He will give us the best. கொழுமையானதை சாப்பிடுவீர்கள் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரு. நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் வண்டிகளை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு போய் அவர்களையும் உங்கள் தகப்பனை ஏற்றுக்கொண்டு வாருங்கள். பாருங்கள், இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் இட் இஸ் பீன் அரேஞ்ச்ட். இங்கேருந்து போய் கானான் தேசத்துலேருந்து அவங்க வர்றதுக்கு என்னென்ன வேணுமோ உங்கள் குழந்தைகள் மனைவிகளுக்காக வண்டிகளை எகிப்து தேசத்திலேருந்து கொண்டு போய் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது கர்த்தருங்க உங்கள் டிரான்ஸ்போர்ட்டையும் அவங்கள கொண்டு வருவதற்காக ஏற்பாடு செய்கிறார். உங்கள் தட்டுமுட்டுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம், எகிப்து தேசம் உள்ள நன்மை உங்களுடையதாக இருக்கும் என்று சொல்லி உனக்கு நான் இந்த கட்டளையின்படியே செய் என்றார். நான் இட்ட கட்டளையின்படியே செய் என்றார். எகிப்து தேசம் உள்ள நன்மை உங்களுடையதாக இருக்கும். எகிப்து தேசம் தான் அப்போ ஒரு ரிச்சான ஒரு கண்ட்ரி. அதிலே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள நன்மை உங்களுடையதாக இருக்கும். இட் பிலாங்ஸ் டு யூ. த குட்னஸ் பிலாங்ஸ் டு யூ. நன்மை உங்களுடையதாக இருக்குது. பெஸ்ட்டு இட் இஸ் ஃபார் யூ, உங்களுடையதாக இருக்கும். இதுதான் தேவன் உங்களுக்கு இப்போ சொல்கிறார். கர்த்தர் இருக்கிற நன்மைகள் எல்லாம் உங்களுடையதாக இருக்கிறது. நாம் அதை ஏற்றுக்கொள்வர்களாக இருக்க வேண்டும். அதை நோக்கி நாம் அதை யோசித்துக் கொள்வர்களாக இருக்கணும். காரணம் பார்த்தீங்கன்னா நம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் ஆபிரகாமின் சந்ததி, கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக நாங்கள் மீட்கப்பட்டு இப்பேற்பட்ட விசுவாசத்தின் மூலமாக கிருபையின் மூலமாக தேவன் நம்மளுக்கு கொடுத்த கிருபையின் மூலமாக நமக்கும் இப்பேற்பட்ட காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்காக கர்த்தருக்கு நாம் தினமும் நன்றி சொல்வர்களாக இருக்கணும். உங்களுக்கு இஸ்ரவேலின் குமார் அப்படியே செய்தார்கள். யோசேப்பு பார்வோனுடைய கட்டளையின்படியே அவர்களுக்கு வண்டியை கொடுத்ததுமன்றி வழிக்கு ஆகாரத்தையும் அவரில் ஒவ்வொருவனுக்கும் மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். பென்யமீனுக்கோ 300 வெள்ளிக்காசையும் 500 மாற்று வஸ்திரங்களை கொடுத்தான். பாருங்கள், ஓன் பிரதர்னோன்னா 5 times பிகர். மிச்சவங்களாம் மாற்று வஸ்திரம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் 300 வெள்ளிக்காசும் 5 மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தார். யாருக்கு? ஏன்னா ஓன் பிரதர்னால அந்த காரியங்கள் அவருக்கு செய்யப்படுது. அப்படியே தன் தகப்பனுக்கும் 10 கழுதைகள் மேல் எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களும், பாருங்கள் தகப்பனுக்கு எப்பேற்பட்ட காரியத்தை கொடுக்குறான்னு, எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களும் 10 கோழிகை கழுதைகள் மேல் தன் தகப்பனுக்கு தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் ஏற்றி அனுப்பினான்.
பாருங்கள், பஞ்சமான ஒரு நேரத்தில் தன் தகப்பனுக்காக எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறான்னு பாருங்கள். தானியமும் அப்பமும் மாற்று தின்பண்டங்களும், ஃபுட்டு, ஸ்நாக்ஸ், அப்புறம் பார்த்தீங்க கிரைன்ஸ் எல்லாமே, நட்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிருப்பா நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாவற்றையும் ஏற்றி அனுப்பக்கூடிய ஹீ லோடட் வித் abundance ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ். அதுதான் நம்ம ஆசிக்கிறோம். உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கும்போது இப்படி தான் கொடுப்பார். உங்களுக்கு நமக்கு பஞ்சம் கிடையாது, நமக்கு பாவர்ட்டி கிடையாது, நம்மளுக்கு எந்த விதமான பற்றாக்குறையும் கிடையாது. காரணம் நாம் தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ளே வாழ்கிறவளாக இருக்கவங்களுக்கு. அவர்கள் எகிப்திலிருந்து போய் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனார் யாக்கோபிடத்தில் வந்து, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்து அவன் அவர்களை நம்பவில்லை. ஏன்னா இது நம்ப முடியாத ஒரு காரியம். நமக்கும் கர்த்தர் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய அற்புதங்கள் நம்ப முடியாத ஒரு காரியமாக தான் இருக்கும். அதுதான் மிராக்கிள்ஸ். நம்ப முடியாத ஒரு காரியம் கண்களுக்கு முன்பாக நிற்கும் பொழுது நாம் நம்ப முடியாது. அவன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்றதை அவர் அவரால் நம்ப முடியல. எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான். அவர் உயிரோடு இருக்கிறான்னு சொன்னாலே அதுவே நம்பியிருக்க முடியாது. அது மாத்திரமில்ல, அவன் எகிப்து தேசத்தின் அதிபதியாக இருக்கிறான்னு சொன்னோன்னா அதுவும் நம்பக்கூடியாத ஒரு காரியமாக இருக்கு உங்களுக்கு. அதுவும் அவன் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்காக என்னை முன்னே அழைத்து சென்றார் அப்படின்றதான் இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அவர்கள் யோசேப்பு தங்களுக்குள்ளே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோது, தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனார் யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனே யோசேப்பு இன்னும் உயிரிழக்கிறானே, இது போதும், நான் மரணமடையும் முன்பே போய் அவனை பார்ப்பேன் என்றான். பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த வண்டிகள்லாம் பார்த்து அனுப்பிச்ச பொருள்கள்லாம் பார்த்த உடனே அவருக்கு ஒரு பிலீஃப் சிஸ்டம் வருது உங்களுக்கு. அப்போ தான் சொல்கிறார் அவர், இன்னும் உயிரிழக்கிறானே, இது போதும், நான் மரணம் முன்பே போய் அவனை பார்ப்பேன் என்றான். திஸ் இஸ் வாட் எனஃப் ஃபார் மீ. அந்த விஷயம், உயிரிழக்கிறான், அதுவும் ஹையஸ்ட் பொசிஷன் இருக்கான்னு சொன்னால் இது போதும், நான் மரணம் அடைவதற்கு முன்னாடி கண்டிப்பாக போய் அவனை பார்ப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. கர்த்தர் கிருபையின் மூலமாக நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவங்க பிரதர்ஸ் எதுவுமே செய்யலை, எதிரியாக தான் அவனோட தம்பியை பார்த்து அவனுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு தகுதி கிடையாது. இந்த எகிப்து தேசத்துக்கு போய் அந்த அரண்மையில் வாழக்கூடிய தகுதி கிடையாது. மிச்சம் இருக்க 5 வருடங்களுக்கு தேவையான காரியங்களை அந்த எகிப்து தேசத்திலே நன்மையானதை கொடுக்க போகிறாங்க. அவருக்கு எல்லா காரியமும் அவர்களுக்கு கொடுக்கப்படுது. த பெஸ்ட் பிளேஸ் இஸ் கிவன் ஃபார் தெம். அதற்கு அவர்கள் தகுதியற்றவர்கள். ஆனால் யோசேப்பின் மூலமாக அந்த சந்ததி கர்த்தர் கொடுத்த அந்த காரியத்துக்காகவும் அந்த வம்சத்தின் மூலமாக அவர்களுக்கு தகுதியற்றவர்களுக்கு கிருபையின் மூலமாக இப்பேற்பட்ட ஒரு காரியம் அந்த அந்தஸ்து கொடுக்கப்படுது உங்களுக்கு. அதுதான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நாம் செய்த காரியங்கள் அல்ல. ஒருவேளை நம்ம பாவங்கள் செய்திருக்கலாம், பாவத்தை மன்னிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். எப்படி யோசேப்பு அவர் பிரதர்ஸை மன்னித்தாரோ, அவர் நினைக்கக்கூட இல்லை, தேவன் தான் என்னை முன்னே அனுப்பிச்சிருக்கார், நீங்கள் அல்ல, உங்கள் மூலமாக இல்லை, நீங்கள் என்னை குளிர் தூக்கி போட்டு என்னை விற்றதுனால இல்லை, இது தேவன் செய்த ஒரு காரியம் என்று யோசேப்பு சொன்னது போல் நமக்கும் கர்த்தர் பார்த்திங்கன்னா அந்த கிருபையின் மூலமாக நாம் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு காரியத்தினால நாம் அவரை நோக்கி பார்த்து அவர் நமக்காக சில காரியங்கள் செய்து வைத்திருக்கிறார். சிலுவையின் மூலமாக நமக்காக இரத்தத்தை சிந்தி பாவத்திலிருந்து மீட்டு, நம் தரித்திரத்திலிருந்து மீட்டு, நமக்கு நோய்களிலிருந்து மீட்டு, உங்களுக்கு உறவுகள் மேம்பட அவர் சிலுவையில் செய்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு சில காரியங்கள் செய்யப்பட்டிருங்களுக்கு. அவர் மனுக்குலத்திற்காக, அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர்களுக்காகவும் அவர் இந்த உலகத்தில் அவர் ஜீவனை கொடுத்து இந்த உலக மக்கள் அனைவருக்காகவும் இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போம். ஜீவனை கொடுக்கிற தேவன் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கை உயர்ந்த ஸ்தானத்தில் நம்ம யோசேப்பின் குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்டது போல நமக்கும் கொடுக்கப்படும். ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவாதி தேவனே, கர்த்தாவே, உம்முடைய கிருபையின் நிமித்தமாக என்னை தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி.
நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தின்படி கர்த்தாவே, தகுதிக்கு மேலாக உம்முடைய கிருபையின் மூலமாக எங்களை உயர்த்தியதற்காக நன்றி. எங்கள் வறுமையை நீக்கியதற்காக நன்றி. கடன்களிலிருந்து எங்களை நீக்கியதற்காக நன்றி. நோய்களிலிருந்து எங்களை நீக்கியதற்காக நன்றி. கர்த்தாவே, எல்லாவற்றையும் நீர் உயர்ந்த ஸ்தானத்தில் எங்களை வைத்திருக்கான் நன்றி. எங்கள் தொழில் மேம்படனை கிருபை செய்ததற்காக நன்றி. நீர் செய்த கர்த்தாவே, உம்முடைய உடன்படிக்கையின்படி கர்த்தாவே, இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக, அவர் சிலுவையில் எங்களுக்காக சிந்திய இரத்தத்தின் மூலமாக நாங்கள் செய்த பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நீதியை எங்களுக்கு கொடுத்து கர்த்தாவே, இந்த உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தாவே, எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தாவே, பஞ்சத்தின் மத்தியிலே எங்களுக்கு செழிப்பை கொடுக்கிற தேவன், பஞ்சத்தின் மத்தியிலே தேவைக்கும் அதிகமாக கொடுக்கிற தேவன், நீரே எங்களோடு இருப்பதற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். எங்களை அந்த உயர்ந்த ஸ்தானத்திலே எங்கள் கண்களுக்கு முன்பாக நீர் கொண்டு வந்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன்.